இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம RD350 இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி காட்டாது, எந்த விதமான மீட்டர்லையும் இருக்காது. இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறது இம்போர்ட் பண்ணி இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இதை இம்போர்ட் பண்ணி இதை மாட்டியிருக்கோம். அதுமாரி குரோம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து பிளாக்ல வரும் இந்தியனில், யூஎஸ் மேக்கில் மட்டும்தான் நிக்கல் குரோம் நம்ம பண்ணி போட்டிருக்கோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இது நிக்கல்லே நம்ம பண்ணி இதை போட்டிருக்கோம். அதுமாரி பார்த்தீங்கன்னா RD350 பொறுத்த வரைக்கும் 2 கார்பரேட்டர் வரும், 2 சோக் வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுமாரி பிரேக்கிங் சிஸ்டம்னு பார்க்கும்போது இதில் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் 2 டிஸ்க் போட்டதால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் எங்களுக்கு பிரேக்கிங் கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பீடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு இதில் வரவே வராது, இது எக்ஸ்ட்ரா நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி இம்போர்ட் பண்ணி போட்டது. அதுமாரி நம்மளோட இந்த பிரேக் லிவராக இருக்கட்டும், இந்த சுவிச்சஸாக இருக்கட்டும், எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த யூனிக்னஸ்லாம் நம்ம பார்த்து லைக் பண்ணி இந்த பைக் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை லைக் பண்ணுறவங்க மைலேஜ் எதிர்பார்க்கவே கூடாது.